ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கலாம். ஆனால் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் சொந்தமாக ஒரு ப்ரைவேட் ஜெட் வாங்கி அதில் போகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும். அது மாதிரி ஸ்பெஷலாக ட்ரீம் உள்ளவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு ப்ரைவேட் ஜெட் எவ்வளோ லோ காஸ்ட்டு வாங்க முடியும், அது பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே கிட்ட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரைவேட் ஜெட்ஸை பொறுத்த வரைக்கும் காமனாக 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைப் வெரி லைட் ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அதிகபட்சமாக 6 பேரோட தான் ட்ராவல் பண்ண முடியும், அதுக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் இருக்குது, இதோட ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் 1300 மைல் தான் இதோட ரேஞ்ச். ஆக்சுவலாக ரேஞ்ச் அப்படின்னா பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஜெட்டில் ஃபுல்லாக ஃபியூவல் ஃபில் பண்ணதுக்கப்புறமா அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுமோ அதுதான் அதோட ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜெட்டை பார்க்கும்போது 1300 மைல் இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச். அதுக்கு மேலே இந்த ஜெட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டைமில் ட்ராவல் பண்ண முடியாது. நம்ம செகண்ட் பார்க்க போகிறது மிட் சைஸ் ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அதிகபட்சமாக ஒரு ஃப்ளைட் பொறுத்த வரைக்கும் 8 பேர் இருக்க முடியும். இது அதிகபட்சமாக 4200 மைல் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போக முடியும் ஒரே டைமில். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது லார்ஜ் சைஸ் ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அதிகபட்சமாக ஒரே டைமில் 18 பேர் அக்கோமடேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இது 6000 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போகும். இதுதான் உள்ளதுலேயே கொஞ்சம் லார்ஜ் சைஸான ப்ரைவேட் ஜெட். அதிகமாக நம்ம ரிச்சஸ் பீப்புள் பார்க்கும்போது எல்லாருமே இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா ட்ராவலிங் டிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்குது, அதே டைமில் ட்ராவல் பண்ணுற மெம்பர்ஸோட கவுண்ட் அதிகமாக இருக்குது. 18 பேர் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இதுதான் காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு ஜெட்டாக இருந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த ப்ராசஸிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஜெட் வாங்குற ப்ராசஸ் அப்படிங்கிறதே ரொம்ப லெங்க்தியான ப்ராசஸ். நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம், இதை மாதிரி ஜெட் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டோம். நம்மளோட செகண்ட் ப்ராசஸ் ஒரு லாயரை போய் மீட் பண்ணுறது. ஸோ லாயர்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு நார்மல் லாயரை போய் மீட் பண்ண முடியாது. இதுக்கு தனியாக ஏவியேஷன் லாயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியே இருக்குது. ஸோ நீங்கள் அவங்கள தான் போய் அப்ரோச் பண்ணணும். அந்த லாயர்ஸ் அவங்களுக்கு லீகலாக என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ, என்னென்ன டேக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணுமோ எல்லா விஷயம் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் அவங்களோட செகண்ட் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன விஷயம் சூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் செகண்ட் போக வேண்டிய ஒரு விஷயமே இந்த ஏவியேஷன் லாயர்ஸ் கிட்ட தான். ஸோ அவங்கள்ட்ட போனதுக்கப்புறம் டாக்ஸேஷன் ப்ராசஸ் பற்றிலாம் கிளியராக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் இன்னொரு விஷயத்துக்கு போக வேண்டியது இருக்குது, டெஸ்டிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ப்ரொஃபஷனலாக எல்லாருமே ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே நீங்கள் மேபி என்ன பண்ணலாம், ஒரு புதுசாக ஒரு ப்ரைவேட் ஜெட் வாங்கலாம், இல்லை யூஸ் பண்ண ப்ரைவேட் ஜெட்டையும் வாங்க முடியும். ஸோ நிறைய விஷயம் சீட்டிங் நடக்கிற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் நம்ம ஒரு கார் வாங்க போகும்போதே டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணி பார்த்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்து தான் வாங்குவோம். அதே மாதிரி நம்ம ஒரு ப்ரைவேட் ஜெட் வாங்க போகிற விஷயமும் ரொம்ப நார்மலாக இருக்க முடியாது. ஏன்னா நம்ம யாருமே ப்ரைவேட்டாக ஒரு பைலட் கிடையாது, நம்ம யாருமே அதை பற்றி டெக்னிக்கலாக தெரிஞ்ச ஒரு பர்சனும் கிடையாது. அதனால் நம்ம கண்டிப்பாக அந்த இன்ஸ்பெக்ஷன் டீமை அப்ரோச் பண்ணி தான் ஆகணும். அவங்க எல்லாருமே பியூராக இன்ஜினியரிங் முடிச்சு ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆர் டெக்னிக்கல் சைடில் கோர்சஸ் பண்ணவங்களா இருப்பாங்க. எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அவங்க வந்து நம்ம வாங்க போகிற ப்ரைவேட் ஜெட்ஸ் எல்லாமே செக் பண்ணி அதோட குவாலிட்டி கண்டிஷன்லாம் செக் பண்ணி நம்மக்கிட்ட ஒரு கோட்டும் கொடுப்பாங்க. ஸோ அவங்க மேபி நம்ம பையிங் சைட்லேருந்து நமக்கு ஒரு கோட் கொடுப்பாங்க, செல்லர்ஸ் அவங்க இன்னொரு கோட் வச்சுருப்பாங்க. நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்து என்ன பண்ண முடியும், செக் பண்ணி நம்ம டிமாண்ட் பேச முடியும். ஸோ இந்த ஒரு விஷயமும் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டெக்னிக்கல் டீம் இவங்க இல்லாமல் நம்ம ஒரு ஜெட்டை வாங்க போகிறது ரொம்பவே தப்பான விஷயம். ஸோ பார்க்கும்போது ஃபேக்கான மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் ஜெட்டுன்னு சொல்லி விற்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம கரெக்டாக இந்த ஆர்டர் பண்ணி தான் போகணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லாயரை மீட் பண்ணுறோம், செகண்டாக இந்த டெக்னிக்கல் டீமை காண்டாக்ட் பண்ணி கரெக்டான குவாலிட்டிலாம் செக் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம பண்ண போகிற செகண்ட் ப்ராசஸ். நம்ம குவாலிட்டிலாம் செக் பண்ணி ஒரு ஜெட் வாங்கினதுக்கப்புறமா நம்ம திரும்ப இன்னொரு டீம் அப்ரோச் பண்ண வேண்டியது இருக்குது. இதோட நம்ம வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்ம அடுத்த அப்ரோச் பண்ண போகிற டீம் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு எந்த கம்பெனிஸ் பிடிச்சிருக்கோ அவங்கள ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். இவங்ககிட்ட போகிறது முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. ஸோ நம்ம ஒரு கார் பைக் வாங்கினா இது இன்சூரன்ஸ் போடுவோம். அதே மாதிரி ப்ரைவேட் ஜெட்ஸ்க்கும் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போடணும். அந்த இன்சூரன்ஸ் ப்ராசஸ், அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே, ஃபியூவல் ஃபில் பண்ணுறது, அதோட பார்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கிற விஷயம். இது எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த மேனேஜ்மெண்ட் கம்பெனியை அப்ரோச் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, நம்ம பைலட்டை ப்ரைவேட்டாக நீங்கள் ஹையர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நமக்கு யார் பைலட் இருக்காங்க, யார் ப்ரொஃபஷனல் இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்ரோச் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணும்போது பைலட் அதுக்கு தேவையான க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் அவங்களோட முக்கியமான ஒரு வேலை. ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் கம்பெனி சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு மட்டும் இல்லை, இதை மாதிரி ப்ரைவேட் ஜெட் வச்சுருக்கிற நிறைய பேர் அவங்க காண்டாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக பைலட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, க்ரூ மெம்பர்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரே ஒரு பைலட்டை நம்ம காண்டாக்ட் பண்ணி அவரை மட்டுமே வச்சு ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, ப்ரைவேட்டாக நீங்கள் ஒரு பைலட்டை காண்டாக்ட் பண்ணவே முடியாது. இதை மாதிரி மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்ட்டை போய் தான் நீங்கள் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு பைலட்டை அப்ரோச் பண்ணி வாங்கவே முடியும். இவங்ககிட்ட போகிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது,
அவங்ககிட்ட நிறைய பைலட்ஸ் இருப்பாங்க, ஈவன் எக்ஸஸாக கூட இருப்பாங்க. நமக்கு ஒரு ஒரு எமர்ஜென்சியாக போக வேண்டியது இருக்குது, அப்போ யாரோ ஒருத்தவங்க அவைலபிள் இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக சேஞ்ச் பண்ணி அனுப்புறதுக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால ஒரு மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பார்த்த இந்த ப்ராசஸ் எல்லாமே தான் ஒரு ப்ரைவேட் ஜெட் வாங்குறதுக்கு மேண்டேட்டரியான ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி, நீங்கள் எதை மாதிரி ஜெட் வேணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது. செகண்ட் ப்ராசஸ் ஏவியேஷன் லாயரை பார்த்து லீகலாக எல்லா விஷயங்களையும் கிளியர் பண்ணுது. ஸோ தேர்ட் பார்க்கும்போது டெஸ்டிங் டீமை கொண்டு போயிட்டு நம்ம ப்ரைவேட் ஜெட்டை எக்ஸாக்டாக கரெக்டாக செக் பண்ணி பார்க்குறது. ஸோ அடுத்த ப்ராசஸ் பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணுறது. இதெல்லாமே பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஜெட்டுக்கு ஓனர் ஆகிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஈஸியாகவே ட்ராவல் பண்ணி போக முடியும். பட் இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மெயினான ஒரு விஷயத்துக்குள்ளே போக போகிறோம். இதுக்கெல்லாம் எவ்வளோ காஸ்ட் ஆச்சுது, எவ்வளோ ஆக போகுது அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு ப்ரைவேட் ஜெட் வாங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு காஸ்ட் அப்படிங்கிறது டே பை டே கூடிக்கிட்டே தான் இருக்கும், எந்த கணக்கும் குறையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயம் வரப்போகுது, பெட்ரோல் போட போகிறீங்க இல்லை டீசல் போட போகிறீங்க, அது போகவே உங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ், அது போக இன்சூரன்ஸ், இவ்வளோ காஸ்ட்டு தான். ஒரு காருக்கே இவ்வளோ இருக்கும்போது ஒரு ப்ரைவேட் ஜெட்டுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ரைவேட் ஜெட்டோட காஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு ப்ரைவேட் ஜெட்டோட நார்மலாக இருக்க கூட ஒரு காஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நிறைய டைப்ஸ் இருக்குது, டைப்ஸ்க்கு இந்த மாதிரி காஸ்ட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு மினிமம் காஸ்ட் தான் ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் பார்த்தது வெரி லைட் ஜெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் மொத்தமே பார்க்கும்போது 6 மெம்பர்ஸ் தான் ட்ராவல் பண்ண முடியும். அதோட காஸ்ட் பார்க்கும்போதே $2.2 மில்லியன் தேவைப்படுது. ஆக்சுவலாக 2.2 மில்லியன் சொல்லி பார்க்கும்போது $22 லட்சம் இதுதான் மினிமம் காஸ்ட். ஸோ நீங்கள் ஒரு ஜெட் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் காஸ்ட்டே $22 லட்சம் வேணும். இது வெறும் பர்ச்சேசிங் மட்டும்தான். இது வந்து நார்மலாக இருக்கிறதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ஹை எண்ட் போனீங்க அப்படின்னா, லார்ஜர் ஜெட்க்கெலாம் போனீங்க அப்படின்னா இதோட காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே போயிட்டுருக்கு. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒரு லோவர் எண்டுக்கே பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெரி லைட் ஜெட்டுக்கு இப்போ நம்ம எவ்வளோ காஸ்ட் ஆகும் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், $22 lakh அப்படிங்கிறது அதோட பர்ச்சேசிங் காஸ்ட் மட்டும். அதுக்கப்புறமா அதுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிற விஷயம் நிறைய போயிட்டுருக்கும். ஒரு இயருக்கு பார்க்கும்போது என்ன காஸ்ட்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட க்ரூ மெம்பர்ஸ், பைலட்ஸ், அதோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பே பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் ஃபியூவல் ஃபில் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்க்கிங். ஸோ நம்ம கார் பார்க் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரைவேட் ஜெட்டை எங்கே வேணாலும் பார்க் பண்ணலாம் முடியாது. மேபி ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு தனியாக அதுக்கு பே பண்ண விஷயம்லாம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, லேண்டிங்க்கு டேக் ஆஃபுக்கு தனியாக நீங்கள் சார்ஜஸ் கண்டிப்பாக ஒரு ஏர்போர்ட்டுக்கு பே பண்ணணும். ஸோ நிறைய காஸ்ட்டு. ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ராறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உள்ள லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு காஸ்ட்டு, டேக் ஆஃப் ஆகிறதுக்கு இன்னொரு காஸ்ட் இருக்கும், நீங்கள் அங்கே பார்க் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு இன்னொரு காஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி காஸ்ட் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே தான் போகும், எதுவுமே குறையாது. ஸோ நீங்கள் லோவர் எண்டுக்கே பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு $6 லட்சம் உங்களோட மெயின்டெனன்ஸ்க்கு மட்டுமாவே தேவைப்படும். மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது இப்போ நான் சொன்ன இந்த ப்ராசஸ்க்கு எல்லாமே, ஸோ ஃபியூவல், அதோட இன்சூரன்ஸ், அதோட டேக் ஆஃப், அந்த காஸ்ட் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு மினிமம் $6 லட்சம் தேவைப்படுது. இதுதான் ஒரு வருஷத்துக்கு தேவையான காஸ்ட். இதுதான் லோவர் எண்டுக்கு தேவையானது. ஸோ நம்ம ஹையர் எண்டுக்கு அப்படி போனோம் அப்படின்னா $5 கோடி உங்களுக்கு மினிமம் தேவைப்படும், நீங்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மட்டும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அதோட மெயின்டெனன்ஸ் நம்ம காஸ்ட்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது $50 லட்சம் ஒரு இயருக்கு தேவைப்படும். ஸோ இதுதான் மினிமம்க்கும் மேக்ஸிமம் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் மினிமம் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளானை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள், லக்ஸரியஸாக வேணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை பண்ணி பார்க்கும்போது உங்களோட பர்ச்சேசிங் காஸ்ட் இப்படி இருக்குது. நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா பர்ச்சேசிங் காஸ்ட்டை எக்ஸிட் பண்ணி நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், உங்களோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டே போயிட்டுருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தான் ஒரு ப்ரைவேட் ஜெட்டை வாங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ யாருக்கெல்லாம் அவ்வளோ காஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணி ஒரு ப்ரைவேட் ஜெட்டை வாங்கி அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.